சார் போலாமாயா? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி ஷாக் அடிச்ச மாதிரி பாக்குற? நான் எவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கலையோ? ஆமா சார். இல்ல சார். யோ, என்னத்துக்கு இப்ப இப்படி வளர்ற? பயங்கரமா வேர்த்து வழியுது. ஆமா, நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? டென்ஷன்லாம் இல்ல சார், வெயில் அதிகமா இருக்கு அதான். சரி சரி, வண்டி எடு, கிளம்புவோம். போறதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் குடிக்கிறீங்களா? அடிக்கிற வெயிலுக்கு இதமா இருக்கும். யோ, ஜூஸ் ஸ்நாக்ஸ் எல்லாம் உள்ளே சாப்பிட்டேன். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் என்ன கொண்டு போய் எம்எல்ஏ வீட்டுல டிராப் பண்ணு. வண்டி அடியா போலாம் சார். ஒரு எள்ளி குடிச்சிட்டு வந்துடுறேன் சார். இவ்வளவு நேரம் வெட்டியா தானே இருந்த, போய் குடிச்சிட்டு வந்துருக்க வேண்டியதானே. இப்ப சொல்ற? இப்பதான் குடிக்கணும் போல இருந்துச்சு சார், நான் போய் குடிச்சிட்டு வந்துடுறேன் சார். வண்டியில தண்ணி இருக்கா? இருக்கு சார். இப்போதைக்கு அதை குடி. எம்எல்ஏ வீட்டுல என்ன டிராப் பண்ணி எங்கேயாவது போய் தொல்ல. வண்டி எடு. எக்ஸாம் எழுத போனது எனக்கு தெரியக்கூடாது. எல்லாருமே சரி இப்படியெல்லாம் ட்ராமா போடுறாங்க. இதுவே நான் பழைய குருமூர்த்தியாக இருந்தால் கோவத்தில் தலைகால் புரியாமல் குதிச்சிருப்பேன். ஆனால் இப்போ இவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. என் பொண்ணை சுற்றி இத்தனை நல்ல இதயங்களை கொடுத்ததுக்காக சாமிக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம என்ன குடியரசு தினத்துக்கு அலங்கார வண்டியா ஓட்டுறோம்? மெதுவா உருட்டுற, அடிச்சு விரட்டியா? இப்போதான் சார் சர்வீஸ் விட்டு எடுத்திருக்கோம். 20ல தான் போகணும்னு சர்வீஸ் சென்டர்ல சொன்னாங்க சார். ரொம்ப விரட்ட கூடாதான் சார். யோ, விரட்ட வேணாயா, ஒரு 40-50லாவது போலாம்ல. மாட்டு வண்டி கணக்கா உருட்டுறியா? கொஞ்சம் அழுத்தினாலும் மக்கர் பண்ணிடுமோன்னு பயமா இருக்கு சார். மயில் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வர்றதுக்குள்ள நான் வந்துடக்கூடாதுன்னு எல்லாருமா என்னமா நடிக்கிறாங்க. நம்ம பொண்ணுக்கு நம்மளும் கொஞ்சம் நடிப்பை போட்டு எல்லாரையும் டென்ஷன் பண்ணுவோம். ஏம்மா போன் அடிக்குதுமா. போன் அடிக்குதே. சார் தான் கூப்பிடுறாரு போல. என்னென்ன பண்றது? தலைவர் இங்க தானே வந்துட்டு இருக்காரு, அதுக்குள்ள ஏன் போன் பண்றாரு? நம்ம எடுத்து பேசினா மயிலை பத்தி தான் கேட்பாரு. எடுக்காம விட்டுறதா நல்லது. பரமன் சார் போன் எடுக்கலன்னா உங்களுக்கும் எனக்கும் பண்ணிட்டா என்னென்ன பண்றது? பரமன் தான் தலைவரோட தளபதி. என்ன நடந்தாலும் போட்டு கொடுக்குறது அவன் தான் தலைவர். அவனுக்கு தான் போன் பண்ண தவிர நமக்கெல்லாம் எப்பவும் போன் பண்ண மாட்டாரு. என்னாச்சு பரமா இருக்கு? 2-3 தடவை கால் பண்ணி போன் எடுக்காம இருக்காரு. அப்ப அவருக்கு அடிக்க கூடாது, மானிய கூப்பிடுவோம். அண்ணே, சார் தானே வீடியோ கால் பண்றாரு. அம்மா, வீடியோ கால் எதுக்கு? இப்பதானே கூப்பிட மாட்டாருன்னு சொன்னீங்க. இங்க பாருங்க, வீடியோ கால்ல சார் கால் பண்றாரு. அண்ணே, இப்ப என்னென்ன பண்றது? எடுத்து பேசுமா, வேற வழியே இல்லம்மா.
எடுத்ததும் மயில் எங்கன்னு தானே கேட்பாரு. என்னன்னு சொல்றது? பாத்ரூமுக்கு போயிருக்கான்னு சொல்லு, இல்லைன்னா மீட்டிங் நடக்கிற இடத்துக்கு போயிட்டான்னு சொல்லு. ஏதாவது சொல்லி சமாளிக்கிறத தவிர எடுக்காம இருக்கிறதா தப்பாயிருமா? சார், மணிமேகலை போன் எடுக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு நேரம்? இல்ல சார், வீடியோ கால்ன்றதால சவுண்ட் வேற மாதிரி கேட்டுச்சு. அதான் உடனே எடுக்கல. பரமருக்கு என்னாச்சு? நான் போன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அவர் எடுக்கவே மாட்டேன்றாரு. சார், எம்எல்ஏயோட ஆளுங்க சார் உள்ள கூட்டிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க சார். அதான் போன் எடுக்க முடியல. அங்க ஒன்னும் பிரச்சனை இல்லையா மணி? எல்லாரும் ஒழுங்கா டியூட்டி பாக்குறீங்கல்ல? இல்ல சார், ஒரு பிரச்சனையும் இல்ல, எல்லாம் நல்லதா சார் போயிட்டு இருக்கு. சரி, மயில் எங்க இருக்கா? மணி, சார், உன்னைத்தான் கேக்குறேன், மயில் எங்கன்னு கேட்டேன். பில்கேட்ல இருக்கு, பில்கேட்ல. சார், பின்னாடி பேக் சைடு கேட்ல இருக்கா சார். அப்படியா? சரி, நான் இப்பவே அவகிட்ட பேசணும். போன் அவகிட்ட கொண்டு போய் கொடு. அப்படியே போற வழியில யாரெல்லாம் என்ன மாதிரி டியூட்டி பாக்குறான் நான் பாக்கணும். எல்லாரையும் காட்டு. மயிலுகிட்ட போன கொடுப்போ. ஓகே சார். அழகண்ணா பக்கத்துல இருக்க. இதோ போறேன் சார். அண்ணா சார். வணக்கம் சார். ஒரு நிமிஷம் சார், இங்க பாருங்க. அண்ணா என்ன பண்றது? என்ன பண்ண சொல்ற? மணி, இன்கேட்டுக்கு போறதுக்கு இவ்வளவு நேரமா? வேகமா போ. போறேன் சார், போறேன் சார், போறேன். இப்ப காட்டுறேன் சார், இப்ப காட்டுறேன். மயில் அங்க இல்லைன்னு சாருக்கு தெரிஞ்சுட்டா இத்தனை பேரோட முயற்சியும் வீணா போயிடும். எதுக்காக இவ்வளவு தூரம் எல்லாரும் கஷ்டப்படுறோமோ அது நடக்காம போகக்கூடாது. எங்கேயா வண்டி ஓட்டுற? சார், உங்களுக்கு ஒன்றும் அடிப்படையிலே சார். எனக்கு ஒன்னும் அடிபடலையா? போன் தான் உடஞ்சு போச்சு, திரும்ப ஆன் ஆகவே மாட்டேன். லைன் கட் ஆயிடுச்சுன்னா. எப்பா கருப்புசாமி காப்பாத்திட்டோமா? இனிமே போன் வந்து எடுக்காத. ஐயோ, போனு தானே சார், நான் உங்களுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு பயந்துட்டேன் சார். ஏதாவது சொல்லிட்டு போறேன். முன்னாடி குடி இருக்கு, பார்த்து ஓட்ட மாட்டேன். கண்ணை எங்கேயா வச்சு ஓட்டுற? சாரி சார், வழியில ஒரு நாய் குறுக்க போன மாதிரி இருந்துச்சு. என்ன நாய் வந்தது பேய் வந்ததுன்ட்டு சும்மா ஏதாவது கதையா சொல்லிட்டு. மயில் ஸ்பாட்ல இருக்காளான்னு செக் பண்ணதானே நான் வீடியோ ஆன் பண்ணேன். என் சந்தேகம் கிளியர் ஆகிறதுக்குள்ள வண்டியை பள்ளத்துல இறக்கி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டியா? சார், நம்ம வேணா சர்வீஸ் சென்டர் போய் செல்ல சரி பண்ணிட்டு போலாமா சார்? நீ வண்டி ஓட்டுற லட்சத்துக்கு நாளைக்கு தான் போய் சேருவோம் போல இருக்கு. இதுல சர்வீஸ் சென்டருக்கார கூட்டு போறியா? முதல்ல வண்டி அடியா முதல்ல. சரிங்க சார். உன் போன குடியா? என்னையா போன் இது? பட்டன் போன் சார். அது எங்களுக்கு தெரியாதா? இவ்வளவு பழைய போனை வச்சிருக்கே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கு. நீ ஒரு லேட்டஸ்ட் போனை வாங்கி வச்சுக்க மாட்டேன்? டிரைவருக்கெல்லாம் யாரும் கமிஷன் தரதில்ல சார். வர கமிஷன்லயும் ஷேர் இல்லை. அப்புறம் எப்படி சார் வாங்குறது? என்னையா முணுமுணுக்குற? புது போன் வாங்குற அளவுக்கு வசதி இல்லைன்னு சொன்னேன் சார். இதுல இருந்து போனாவது பண்ண முடியுமா? இல்ல சார், பேலன்ஸ் தீந்துருச்சு. இனிமே தான் டாப் அப் பண்ணணும். இப்படி ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு போனை வச்சிருக்கிறத விட நீ போனே இல்லாம இருக்கலாம். சார் சார் சார், இருக்கிறதே ஒரே ஒரு போனு தான் சார். அதையும் உடைச்சிடாதீங்க சார். ப்ளீஸ் சார், கொடுத்துருங்க சார்.
மணி எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குமா. மயிலுக்கு முன்னாடி தலைவர் வந்துட்டாருன்னா நம்ம பட்ட கஷ்டம்லாம் வீணா போயிருமா. டிரைவருக்கு போன் பண்ணி எங்க வராங்கன்னு கேளு. பண்ணுமா. மணிமேகலை ஃபோன் பண்றா. சாரு பக்கத்துல இருக்கிறப்ப எப்படி பேசுறது? ஹலோ, சொல்லுடி. சோறாக்கிட்டியா? அண்ணே எங்க இருக்கீங்க? கிளம்பிட்டீங்களா? என்னது, சாப்பாட்டுக்கு வருவியாவா? லூசாடி நீ. இப்பதான் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிருக்க. எம்எல்ஏ வீட்டுக்கு போக இன்னும் அரை மணி நேரம் ஆயிடும். அங்க எவ்வளவு நேரம் ஆகுன்னு தெரியாது. மீன் குழம்பு எடுத்து வை, நான் நைட்டு வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிங்கண்ணா, சரி. அண்ணே, டிஜிபி ஆபீஸ்ல இருந்து சார் கிளம்பிட்டாரா? இன்னும் அரை மணி நேரத்துல வந்துருவாருன்னு பொண்டாட்டி கிட்ட சொல்ற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப என்ன பண்றது? மணி உடனே மயிலுக்கு போன் பண்ணி தலைவர் வரதுக்குள்ள வேகமா இங்க வர சொல்லு. சரிண்ணா. டைம் ஆச்சு, எல்லாரும் பேப்பர் கொடுங்க. டைம் அப். என்னாச்சு மயிலு? எக்ஸாம் எப்படி எழுதுன? ஏய், என்னாச்சு மயிலு? ஏன் இப்ப அழுவுற? ஒரு நிமிஷம். சார், கடைசி நிமிஷம் வரைக்கும் நான் இந்த எக்ஸாமை எழுதுவேனா இல்லைன்னு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு சார். இப்ப கூட நான் எக்ஸாம் எழுதிட்டு வந்ததெல்லாம் கனவா இல்ல நிஜமானே எனக்கு தெரியல. சரி சரி, ஓகே. இந்தா ஃபர்ஸ்ட் தண்ணி குடி. எல்லா தடங்களையும் மீறி இது முடிஞ்சிருக்குன்னா அதுக்கு நீங்களும் என்ன சுத்தி இருக்கிற நல்ல மனுஷங்களும் தான் சார் காரணம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏய், என்ன மயிலு? இந்த உதவியோட வேல்யூ என்னன்னு எனக்கு மட்டும் தான் சார் தெரியும். ஹலோ மேடம், மேடம் என்ன இது? ஜீவா சார் மேடம்க்கு பண்ற உதவி கிடையாது. ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு செய்யற கடமை மயிலு. சரி சரி சரி, முறைக்காத. நான் எதுவும் சொல்ல. சரி, நீ எக்ஸாம் எப்படி எழுதுன அத முதல்ல சொல்லு. இந்த டென்ஷன்ல எல்லாம் எதுவும் விட்டுலையே? இல்ல சார், ரொம்ப நல்லாவே எக்ஸாம் எழுதியிருக்கேன். உன் மேல நிறைய நம்பிக்கை இருக்கு மயிலு. நீ ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லயே இதை கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் நீ இதை உன் வாயால சொல்லணும்னு தான் நான் கேட்டேன். உன்னோட கனவை நீ நிறைவேற்றிருவல்ல? ஆன்ட்டியை கண்டிப்பா ஜெயிக்க வச்சிருவல்ல மயிலு? கண்டிப்பா சார். சார், யாராவது கால் பண்ணாங்களா? வந்திருக்கு பாரு. மணிமேகலையும் அழகரனவும் தான் கால் பண்ணாங்க. பிளான் படி எல்லாமே சரியா போயிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. நான் எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னேன். சார், இன்ஸ்பெக்டர் எஸ்பி ஆபீஸ்ல இருந்து கிளம்பிட்டாரா சார்? மணி அக்கா மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம உடனே எம்எல்ஏ வீட்டுக்கு போகணும் சார். சீக்கிரமா வந்துடுங்க. போலாம். சீக்கிரம் சார். சார், சீக்கிரமா போயிடுவோம்ல சார்? போயிடலாம் மயிலு, ஒன்றும் பிரச்சனை இல்லவா? கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் அவங்கள மேனேஜ் பண்ணிக்க சொல்லு. நாம அதுக்குள்ள போயிடலாம். போல சார். ஏம்மா, அவன் முடிச்சிட்டாமா? ஐயோ, இது வேற எந்திரிச்சிட்டாரு. பிரச்சனாயிருமா? ஐயோ, திரும்ப வேணும்னா ஒரு ஜூஸ் போட்டுருவோமா? ஏம்மா, மயக்கம் தெரிஞ்சு வந்துட்டாமா?
இப்ப என்ன பண்றது? வேற ஏதாவது சொல்லுவோம். சொல்லி சமாளி, சமாளி சமாளி. பொண்ணு. அழகர் ஆ, மயில் எங்க பின்கேட்ல இருக்கு. ஆ, யார் அனுப்புனது? நீ தப்பா ஆ, அனுப்பல. நீங்கதான். அப்ப அது எனக்கு தெரியாதா? ஐ எம் ஐஜி யூ நோ. உங்கள மாதிரி ஒரு துரோகிகளை நான் வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாது. எதையோ நான் கலந்து கொடுத்து என்ன மயக்கம் போட வச்சிட்டீங்கல்ல. எங்க மேல ஏன் பழி போடுற? எங்க மேல சந்தேகப்பட்டுதான் மணி கொடுத்த டீயத்தை நீ கீழே விட்டுட்டீல. எம்எல்ஏ ஸ்பெஷல் ஜூஸத்தை நீங்க சாப்பிட்டீங்க. அதுல நாங்க என்ன தப்பு பண்ணோம்? அப்ப நானா கலந்து குடிச்சேன்? ஆமா. நடிக்காத. அப்பா இது மாதிரி பேசாத அழகர். என்ன கழட்டி விட்டுட்டு ஆண்டவருக்கு க்ளோஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்றியா? ஆமா, இப்ப டைம் என்ன? அதான் நீ வாட்ச் கட்டிக்கல பாரு. அது எனக்கு தெரியாதா? கிராஸ் செக் பண்ண. அட பாவிகளா, 3 மணி நேரமா நான் மயக்கத்தில் இருந்தேன். அப்படி என்ன கருமனை தான் கலக்கி கொடுத்து தொலைச்சீங்க? இங்க பார், இதுக்கு பின்னாடி உங்களோட எல்லாருடைய சதி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் என்ன நம்பிதானே இவ்வளவு பெரிய பொறுப்பை முதல்ல என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போனாரு. இப்படி நீங்க கொடுத்ததை நான் குடிச்சிட்டு நான் இப்படி மயங்கி கிடந்தேன்னு தெரிஞ்சா என்ன கேவலமா பேச மாட்டாரு. அவர் ஏதாவது கேள்வி கேட்டா நான் என்னையா பதில் சொல்லுவேன்? எல்லாரும் சேர்ந்து என்ன இப்படி பண்ணிட்டீங்களே. என்னண்ணா இது? மயில் வரதுக்கு முன்னாடி சார் வந்துட்டாரு. மயில் எங்கன்னு கேட்டா நம்ம என்ன பதில் சொல்றது? ஒண்ணும் புரியுதம்மா. நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம். என்ன முணுமுணுப்பு சலசலப்பு. நான் பரமர நல்லா தூங்குனீங்க போல. இல்லைங்க ஆண்டவரே, வெயில் கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால களைப்பு. அப்படியா? ம். அப்புறம் ஏன் போன்ல பேசும்போது ஒரு மாதிரி வளர்ந்தீங்க? இப்ப நான் போன் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எடுக்கவே இல்லை. நானா வளர்னேன். அதாவது சாப்பிடுறப்ப நாக்க கடிச்சிட்டேன், அதான் டங்க் ஸ்லிப் ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம இந்த கட்சிக்காரனுங்க நெய்யி நெய்யி நெய் நெய்னு பேசிட்டே இருக்கானுங்க, தாங்க முடியலீங்க. நீங்க போன் பண்றப்ப அதான் கேட்கலீங்க. அது சரி, மீட்டிங்ல எந்த பிரச்சனையும் இல்லையே, யாரும் எந்த கலாட்டாவும் பண்ணாம பாத்துக்கிட்டீங்கல்ல? அதெல்லாம் எந்த கலாட்டாவும் இங்க நடக்கல, ஒரு பிரச்சனை இல்ல. மீட்டிங் நல்லபடியா நடந்து முடிச்சிருச்சு. சூப்பரா பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணி நாங்க பாத்துக்கிட்டோம். ஆமா, மயிலங்க ஆளு கண்ணுக்கு முன்னாடி எங்கேயும் காணமே, அவளை எங்க அனுப்பிச்சிருக்கீங்க? அது புது மணி தானே கேக்குறீங்க? பேக் சைடுல பாதுகாப்புக்காக நிக்க வச்சிருக்கேன். இல்ல அழகர்? ஆமா சார், பின்னாடிதான் இருக்கான். நீங்க போன் பண்ணப்போ கூட அவ பின்கேட்ல தான் இருந்தா. வீடியோ கால்ல உங்களுக்கு காட்டுறதுக்குள்ள கால் கட் ஆயிடுச்சு. வீடியோ காலா? ஆண்டவர் வீடியோ கால் வேற பண்ணாரா? நான் மயங்கி கிடைக்கிறத காட்டி தொலைச்சிட்டாங்களா? அத வந்து ஒரு டைப்பா பார்த்தாரா? எப்படியாவது நம்ம சமாளிப்போம். மணி, மயிலு பின்னாடி தானே இருக்கா, நானே போய் அவளை பாத்துக்கிறேன். என் கதையை முடிக்க பாத்தீங்களா? இப்ப உங்க கதையை நான் முடிக்கிறேன். தடியா. ஐயோ போச்சு, நல்ல சொதப்பிட்டோம். நம்ம கதை முடிய போகுது. சார், உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். எம்எல்ஏ மேடம் பார்க்கணுமா? பரமர மேடம் என்ன கூப்பிட்டுருக்காங்க, நான் போய் பேசி வரேன். நான் திரும்பி வர்றதுக்குள்ள மயில் இங்க இருக்கணும். பரம்பரை வரமா போயிட்டு என்ன பண்றது? ஆண்டவர் சொன்னதை கேட்டையில பழையமணி. ஆமா சார். மயிலு பின்னாடி கேட்டுலாம் நிக்கிறா, போய் கூட்டு வா போ. காது கேட்கலையா? போய் அவளை போய் கூட்டு வா. மயில அழகா போய் கூட்டு வா போ.
அங்க பாருமா, அங்க பாருமா. ஏய், ஏய், என்ன மயில் அன்யூனிஃபார்ம்ல வர்றா? கூட வேற அந்த புக்கே பையன் வர்றா. என்ன நடக்குதுங்க? சார் ஐயோ யூனிஃபார்ம் இல்லாம நீ எப்படி சுடிதார்ல வர்ற? அதுவும் இந்த பொக்கே பையனோட. அப்படின்னா நான் மயங்கி கிடந்த நேரத்துல நீ போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்கியா? ஆமா சார்.